பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய மனிதன் பவுல் என்பவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று நமக்கு வேதத்தில் சொல்லுகிறார். நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். மனிதர்களுக்காக போராடுகிற போராட்டமல்ல, தேவனுக்காக போராட வேண்டும். இப்போது நாம் ஆராதிக்கும் தேவனை சிலர் நம் முன்பாக தவறாக பேசினால், அந்த இடத்தில் நாம் ஏதோ பேசுகிறார்கள் என்று சும்மா நிற்போமா? அவர்களுக்கு முன்பாக, இல்லை, என் ஆண்டவர் பெரியவர், உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர் என்று போராடுவோம் அல்லவா? அதுபோலதான் நாம் அவருக்காக ஒவ்வொரு காரியத்திலும் போராட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கைக்காக, பணத்துக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் எதிர்காலத்துக்காக ஓடுகிறீர்கள் அல்லவா? என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா, ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்று? நம் ஓட்டத்தின் பாதையில் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்கள் தான் இருக்கிறது. ஆனால் தேவன் நியமிக்கும் பாதையில் நாம் ஓடும்போது நிச்சயமாக ஜெயத்தை காண முடியும். விசுவாசம் என்னும் கேடயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்காக சர்வத்தையும் செய்ய வல்லவர். தேவன் என்னை அதிசயமாக நடத்துவார். தேவன் அவருடைய கிருபையின் நிமித்தம் என்னை உயர்த்துவார் என்று விசுவாசியுங்கள். அப்போதுதான் நாம் ஓடுகிற ஓட்டத்தில் மாத்திரமல்ல, நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை காண முடியும். தேவனுக்காக நீங்கள் வாழும் நாட்களில் நல்ல போராட்டத்தை போராடுங்கள். நித்திய கிருபைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை 2